தன்னோட கணவர் இறந்து போயிருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்ட, இப்ப அவங்களோட மனைவி நந்தனா இடிச்சிட்டு வேற ஒரு வீடு கட்டத போல தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரதிராஜா அப்புறம் மனோஜ் பாரதிராஜா இவங்க 2 பேருமே ஆரம்ப காலகட்டத்தில தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய பிரபலமா வலம் வந்தாங்க. இப்ப வயது மூப்பு காரணமா பாரதிராஜா திரைப்படங்கள இயக்குறதில்ல. சில கதாபாத்திரங்களும் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆனா மனோஜ பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா சினிமால ஜொலிக்க முடியல. ஆரம்பத்துல சில படங்கள் நடிச்சிருந்தாலும் பெருசா வாய்ப்ப ஏற்படுத்திக்க முடியல. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இருதய பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் மனோஜ் கடந்த மாதம் 25ஆம் தேதி காலமான விஷயம் பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்துச்சு. ஒரு பக்கம் மனோஜ் பாரதிராஜா நீலங்கல்ல கூடிய ஒரு வீட்ல தன் மனைவி 2 மகளோட வசிச்சிருக்காரு. அதே மாரி பாரதிராஜா சேத்துப்பட்டுல கூடிய ஒரு வீட்ல தன் மனைவியோட வசிச்சிருக்காரு. அவங்க 2 பேருக்குமே தனித்தனியா பிரைவசி வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 2 தனித்தனியா வீட்ல வசிச்சிருக்காங்க. சொல்லப்போனா நீலங்கல்ல இருக்கக்கூடிய வீடு மனோஜ் கட்டுன வீடு அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்குது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தன்னோட கணவர் வாழ்ந்த அந்த ஒரு வீடு இருக்குல்ல, அதுல இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா எங்க பார்த்தாலும், எங்க திரும்பினாலும் தன்னோட கணவர் முகம் தெரியுதாம். எங்க பார்த்தாலும் அவர் உட்கார்ந்திருக்கிற மாரி தெரியுதாம். குறிப்பா அவர் பயன்படுத்தின பெட்ரூமா இருக்கட்டும், பால்கனியா இருக்கட்டும், இது மாரி இடங்கள் எல்லாத்துலயுமே தன்னோட கணவர் திரும்ப திரும்ப தோண்டிட்டே இருக்க விஷயத்தால அவங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியல. இந்த ஒரு காரணத்தால தன்னோட மருமகளையும், பேத்திகளையும் பாரதிராஜா கொஞ்ச நாளைக்கு நீலங்கரை வீட்டுலருந்து அழைச்சிட்டு போயிட்டு சேத்துப்பட்டுல கூடிய ஒரு வீட்ல தங்க வச்சிருக்காராம். இப்ப அடுத்ததா பாரதிராஜா இன்னொரு புது ஐடியா ஒண்ணு குடுக்க போறாராம். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை உன்னோட நெனப்பு மனோஜ் கிட்ட இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் மனோஜ் நினைப்பாவே இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு அந்த வீட்ட வந்து குடுத்துட்டு வேற ஏதாவது வீடு வாங்கிக்கலாம். இல்லன்னா அந்த வீட்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு இடிச்சுட்டு, வேற மாரி புதுசா பில்டிங் கொஞ்சம் வடிவமைச்சுக்கலாம். அது மூலியமா உனக்கு புது வீட்டுக்குள்ள போற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எங்க பார்த்தாலும் மனோஜ் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வராது. திரும்ப திரும்ப மனோஜ் நினைப்பு வந்து போட்டு உனக்கு கவலைப்படுத்தாது. இதுக்கு ஓகேன்னா சொல்லு. அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்துக்கலாங்கிற மாரி தன்னோட மருமகளையும், பேத்திகளையும் பாரதிராஜா கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிருக்காராம். இப்போதைக்கு 16 நாள் காரியம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1 மாசம் கழிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். ஒண்ணு அந்த வீட்ட வித்துட்டு அந்த பகுதியிலேயே வேற ஏதாவது ஒரு வீடு வாங்கிக்கலாம். இல்லன்னா அந்த வீட்டோட சில பகுதியில மட்டும் இடிச்சுட்டு வேற மாரி டிசைன மாத்தி கட்டுனா, ஒருவேளை கொஞ்சம் மனசுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குங்கிற ஐடியாவுக்கு தான் இப்ப மனைவி நந்தனாவும் வந்திருக்காங்களாம். என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.